முதல் முறையா அரசியல் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு ஆளு கேள்விப்பட்டதே கிடையாது. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடக்கூடாது, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு நோயாளியாக்கணும்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவ்வளவு பெரிய வசீகரமான பேச்சாளரா? நீங்க ஸ்டார் பேச்சாளரா? இதனால் தான் ஜனநாயகத்தின் வழியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் குவாத்தூரின் வழியாக கொல்லைப்புறமாக அரசியலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு பண்பாட்டு அரசியல் என்பது சுட்டு போட்டால் வராது. முதலமைச்சருக்கான மெட்டீரியலே நீ கிடையாது, அதுக்கான ஆளே நீ கிடையாது. உன்னை யாரோ தப்பா போலீஸ் வேலைக்கு எடுத்துட்டாங்கன்னு ஒரு நகைச்சுவை இருக்குல்ல, அது மாதிரி தான் கூவாத்தூர்ல உன்னை தப்பா சசிகலா அம்மையார் தியாகத்தலைவி எப்படி பேர் வச்சுக்காங்களா? யாரையுமே நம்பாத ஆள் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய நிழலை கூட தன்னை வேவு பார்ப்பதற்கு யாரோ ஆள் அனுப்பி இருக்கிறாங்க நம்பக்கூடிய ஒரு ஆள். ஒரு நல்ல நற்பண்பு இருக்கக்கூடிய கண்ணியமிக்க தலைவனாக இருந்தா என்ன செய்யணும்? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று தொண்டர்களுக்கு உத்தரவிட்டாதான் நீ ஒரு ஒப்பற்ற தலைவன். அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாம உன்னைய கைய கால ஒடிப்பேன் தானே அர்த்தம். நோயாளியாக்கு வேணா நல்ல ஆரோக்கியமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவன் எப்படி நோயாளியாக்க முடியும்? அப்ப என் தொண்டர்கள் என்ன பண்ணுவான்? கைய கால ஒடிச்சு விட்டுருவேன் ஆம்புலன்ஸ்காரன் வந்தா அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப நீ வன்முறையை தூண்டுவதா தானே அர்த்தம். அப்ப நியாயமா பார்த்தா வன்முறையை தூண்டியதாக எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கே போடும். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் போகும்போது ஆம்புலன்ஸ் ஒன்றும் குறுக்க போயிருந்துருக்குது. அந்த ஆம்புலன்ஸை பார்த்து இனிமே யாராச்சும் ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளியாக்கி அவரை ஆம்புலன்ஸில் அனுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வில்லத்தனமான அரசியலில் அவர் ஒரு அமாவாசை, எப்படி அமைதிப்படை அமாவாசை தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இந்த உனக்கு லட்சியம் இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டால் இந்த அரண்மனையை வாங்கணும் அப்படின்னு சொன்னது மாதிரி ஓஎஸ் தோட்டத்திலே இருந்த முதல்வர் பதவியை சசிகலாவையே ஏமாற்றி, சசிகலாவை நம்ப வைத்து பின்னாளில் ஏமாற்றி அவர்களுடைய ஆவணங்களை எல்லாம் அழித்து, அவருடைய தஸ்தாவேஜுகளை எல்லாம் அழித்து கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளிகள் வரைக்கும் கொலை செய்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்திய ஒரு அரசியலில் ஒரு அமாவாசை எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட அவருக்கு யாரு மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. அரசியலை பொறுத்தவரையில் என்னன்னா சக மனிதன் மீதான நம்பிக்கை தான் நமக்கு. இவருக்கு ஓட்டு போட்டா இவர் நல்லது செய்வாரு, இவரை கட்சியில் செயலாளராக நியமிச்சா அவர் நமக்கு நல்லது செய்வாரு, அவரை வார்டு மெம்பர் ஆக்குனா இந்த வார்டுக்கு ஏதோ நன்மை செய்வாரு, கவுன்சிலர் ஆக்குனா தெருக்களுக்கு ஏதோ ஒரு வகையான நன்மைகளை செய்வாரு, சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு ஆளை கொண்டு விடுவாரு. இப்படித்தான் அரசியலிலே சக மனிதன் மீதான நம்பிக்கை தான். ஒரு குடும்பம் இருந்தால் கூட ஒரு கணவன் மனைவியை நம்புறான், மனைவி குழந்தைகளை நம்புறா, குழந்தைகள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. யாரையுமே நம்பாத ஆள் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய நிழலை கூட தன்னை வேவு பார்ப்பதற்கு யாரோ ஆள் அனுப்பி இருக்கிறாங்க நம்பக்கூடிய ஒரு ஆள். அதனாலதான் அவரோட குறுக்கு புத்தி என்னவா இருக்குன்னா 108 ஆம்புலன்ஸ்ல ஒரு வயதான மூதாட்டி உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக 108ங்கிறது யாரு? பணக்காரனாக இருக்கிறவன், வசதி வாய்ப்பு இருக்கிறவன் என்ன செய்வான்? தனியார் மருத்துவமனைக்கான ஆம்புலன்ஸை அழைப்பான். 108 யார் அழைக்கிறான்னா வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைகள் தான் அழைப்பான். அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டியவன் தான் 108 அழைப்பான். சந்திரா என்று சொல்லக்கூடிய 60 வயசு மூதாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேந்தர் என்கிற ஓட்டுநர் அதை ஓட்டிட்டு போயிருக்கார். ஏறத்தாழ 40 நிமிஷம் இவருடைய கூட்டத்தால் அவர் நெரிசலில் நின்று படாத பாடுபட்டிருக்காரு. அவரை போய் மிரட்டி உன்னையே நான் நோயாளி ஆக்குவேன்னா 108 ஓட்டுறவனை போய் நீ எதுக்கு நோயாளி ஆக்கணும்? நான் கேட்குறேன். அவன் நோயாளியை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய ஒருவன். நியாயமாக பார்த்தா நீ என்ன செய்யணும்? ஒரு நல்ல நற்பண்பு இருக்கக்கூடிய கண்ணியமிக்க தலைவனாக இருந்தால் என்ன செய்யணும்? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று தொண்டர்களுக்கு உத்தரவிட்டாதான் நீ ஒரு ஒப்பற்ற தலைவன். அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாம உன்னைய கைய கால ஒடிப்பேன் தானே அர்த்தம். நோயாளியாக்கு வேணா நல்ல ஆரோக்கியமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவன் எப்படி நோயாளியாக்க முடியும்? அப்ப என் தொண்டர்கள் என்ன பண்ணுவான்? கைய கால ஒடிச்சு விட்டுருவேன் ஆம்புலன்ஸ்காரன் வந்தா அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப நீ வன்முறையை தூண்டுவதா தானே அர்த்தம். அப்ப நியாயமா பார்த்தா வன்முறையை தூண்டியதாக எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கே போடணும். இல்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அங்க ஆம்புலன்ஸ் விட்டுட்டு இருக்காங்க, இது ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்கு? நாளைக்கு அவருக்கே நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸ் பயன்படாதாங்க? அவருக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படாதா? அவர் வாழ்நாளில் எப்பவுமே நோய்வாய்ப்படவே மாட்டாரா? கல்லு மாதிரி இருப்பாரா, செல மாதிரி இருப்பாரா கடைசி வரைக்கும்? அவரு ஒவ்வொரு ஊரா நீங்க போறிய, ஒவ்வொரு ஊர்லயும் நோயாளி இருப்பான்ல, ஒவ்வொரு ஊர்லயும் ஆம்புலன்ஸ் இருக்கும்ல. ரோடுன்னு இருந்தா ஆம்புலன்ஸ் போகாதா?
நீங்கள் பல பேர் என்ன பண்ணுவான்னா, பொதுக்கூட்டம் நடக்கிற இடங்களில் பெரும்பகுதி போலீஸ் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து நெரிசல் இல்லாத சாலைகளை ஒதுக்கி தருவாங்க. அதனால தான் போராட்டம்னு வந்தால் வள்ளுவர் கோட்டத்துக்கு பின்னாடி இது கொடுக்குறாங்க. அந்த சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த தெருக்கள் அகலமாக இருக்குது. அந்த பக்கம் சைடில் நிறையா தெருக்கள் இருக்குது, வாகனங்களை நிறுத்தி கொள்ளலாம். அப்படி இடங்களில் தான் வந்து கொடுப்பாங்க. சில ஊர்களில் வந்து என்ன செய்வாங்க, போக்குவரத்து நெரிசலுக்கு அப்பாற்பட்ட சில பகுதிகள் இருக்கும். ஒரு மைதானம் மாதிரி இருக்கும், விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கிரவுண்டு ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள் என்ன செய்வாங்க, இந்த திடலில் வந்து நான் உங்களுக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து அனுமதி வழங்குறோம் அப்படி செய்வாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே உண்டு. அப்போ அதற்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? சரி, நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கோ அரசு இதுக்கோ போகும்போது ஆம்புலன்ஸை வழிவிட மாட்டேன்னு சொல்லி அவர் பேர் சொல்லியிருக்காரா? எந்த தலைவருமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ கட்சி மாநாடுகள் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு கட்சியினுடைய மாநாடுகளை எல்லாம் நான் பார்வையிட்டு இருக்கிறேன். ஆம்புலன்ஸ் வருகிற போது தொண்டர்களே வழிவிடுவான். எவ்வளோ பெரிய கடல் அலை மாதிரி இருந்தால் கூட அந்த அலைகள் விலகி, மனித தலைகள் விலகி அந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி வைப்பாங்க. முதல் முறையாக அரசியல் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு ஆளை கேள்விப்பட்டதே கிடையாது. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடக்கூடாது, ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து நோயாளியாக்கணும்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய வசீகரமான பேச்சாளரா? நீங்கள் ஸ்டார் பேச்சாளரா? பேசும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுனால உங்கள் பேச்சில் வந்து அந்த ஃப்ளோ வந்து கெட்டு போயிடுமா? நீங்கள் சொல்லுகிற அந்த ஷேக்ஸ்பியரை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய கவிதை நடையில் ஏதோ ஒரு பொன்மொழியை சொல்லுகிறீர்கள், உலகத்தினுடைய மிகச்சிறந்த அரசியல் அறிஞர்களுடைய கோட்டை சொல்ல போகிறீங்க, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து இந்த விஜய் மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒன்று தடுமாறி வீழ போகுதா? சொற்கள் தடுமாற போகுதா? உங்களுக்கு சொல்லவே வராது. ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இதனால ஒருத்தருடைய உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த மூதாட்டியினுடைய உயிர் வந்து பிரிஞ்சிச்சுன்னா அந்த உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய அதிகார வல்லமை வந்து யாருக்காவது இருக்கிறதா? ஆளுங்கட்சிக்கு இருக்கா, எதிர்கட்சிக்கு இருக்கா, இல்லை இவர் குற்றச்சாட்டு சொன்னவருக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அந்த உயிரை மீட்டு கொடுத்துருவாரா? நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்சியின் தலைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆளை வந்து அடிங்கடா 2 போடுங்கடான்னு சொல்லாமல் மறைமுகமாக நீ நோயாளியை அனுப்பிச்சி விட்ருன்னு சொல்கிறது இருக்குல்ல, எவ்வளோ கீழ்த்தரமான பண்பாடு இது. இதனால் தான் ஜனநாயகத்தின் வழியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் குவாத்தூரின் வழியாக கொல்லைப்புறமாக அரசியலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு பண்பாட்டு அரசியல் என்பது சுட்டு போட்டால் வராது. அதைத்தானே காட்டுது இது, வேற என்ன அதை காட்டுது? ஒரு பண்பாடு மிக்கவன் இதை இந்த வார்த்தையை பயன்படுத்துவானா நான் கேட்குறேன், சொல்லலாமா? சரி, என்ன சாதிச்சிட்டீங்க நான் கேட்குறேன். நீங்கள் இந்த ஊர்வலம் போகிறீங்க, ஒரு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு வண்டியில் ஏறி போகிறீங்க, தமிழகத்தை காப்போங்கிறிய, உங்களால் குறைந்தபட்சம் உங்கள் கட்சியை காப்பாற்ற முடிந்ததா? கட்சி சிதறி கிடக்கிறது. தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா அதிமுக என்பது ஒரு தேய்பிரையாக மாறிவிட்டது. இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து எதுக்கு சிபி ராதாகிருஷ்ணனை வந்து குடியரசு துணைத் தலைவராக கொண்டு வரணும்னு எதுக்கு பாஜக விரும்புது? கொங்கு மண்டலத்திலே பாஜகவை வலிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் பாருங்கள், உங்களுடைய பெரும்பான்மை சமூகமாக கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் பிரதிநிதியை நாங்கள் வந்து குடியரசு துணைத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்வதன் மூலமாக சமூக வாக்கு வங்கியை வேட்டையாடுவதற்கான முயற்சி தான் அது. கோயமுத்தூர் குண்டு வெடிப்பினால் ஏற்பட்ட கோபத்தில், மக்களுக்கு ஏற்பட்ட ஆதங்கத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் உருவானார். அவர் என்ன மக்களுக்கு பணி செய்து தொண்டாற்றி மக்களுடைய நல்ல அபிமானங்களை பெற்றவரா? ஆக்சிடென்ட் லீடர் தானங்க, ஒரு விபத்து மாதிரி தானே அது அரசு. அதாவது ஒரு நாட்டினுடைய இது மாதிரியான வன்முறை செயல்கள், குண்டு வெடிப்பு மாதிரிலாம் விபரீதங்கள் நடக்கிற போது அதில் லீடர் ஆகிறதுனா ஆக்சிடென்ட் லீடர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆக்சிடென்ட் லீடர் பல பேர் இருக்கான். சீமான் ஒரு ஆக்சிடென்ட் லீடர். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சீமான் முறையாக அரசியல் பயிற்சி பெற்று படிநிலையில், இப்போ கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு அப்படின்னா அவர் அண்ணாவிடம் இருந்து பயிற்சி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி படிநிலையில் கட்சி பொறுப்புகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமைச்சராகி பின்னால் வந்து அவர் என்ன செய்கிறாரு, கட்சியின் தலைவராகிறாரு. இது ஒரு படிநிலை இருக்கிறது அரசியலில். எதுவுமே இல்லாமல் எடுத்த எடுப்பில் எந்த கட்சியிலையுமே உறுப்பினராக கூட இல்லாமல் வார்டு செயலாளராக வட்ட செயலாளராக கூட ஆகாமல் நேரடியாக கட்சிக்கு தலைவராகிறது இருக்கல. அந்த கோளாரத்தான் அன்புமணி ராமதாஸ் அனுபவிக்கிறாரு. அந்த கோளாரத்தான் மதிமுகவில் வந்து துரை வைகோ அனுபவிக்கிறாரு. அந்த கோளாரத்தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியே அதுதான். முதலமைச்சருக்கான மெட்டீரியலே நீ கிடையாது, அதுக்கான ஆளே நீ கிடையாது. உன்னை யாரோ தப்பாக போலீஸ் வேலைக்கு எடுத்துட்டாங்கன்னு ஒரு நகைச்சுவை இருக்குல்ல, அது மாதிரி தான் கூவாத்தூரில் உன்னை தப்பாக வந்து சசிகலா அம்மையார் வந்து தியாகத்தலைவி எப்படி பேர் வச்சுருக்காங்க அவருக்கு? தியாகத்தலைவி. ஏன் தியாகத்தலைவின்னு வச்சுருக்காங்கன்னா ஒரு காரண பெயர்.
கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்கல்ல. அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை தியாகம் ஆயிடுச்சு. கட்சிக்காக பல தியாகம் செய்தவர்களுக்கு மத்தியில் கட்சியவே தியாகம் செய்தவர் தான் தியாக தலைவி சின்னம்மா. சொல்றாங்களா இல்லையா? அப்போ நீ கொள்கை பார்த்து ஆளை செலக்ட் பண்ணாமல் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறான், நல்ல கான்ட்ராக்டில் நல்லா வந்து செலவு பண்ணுவாப்புலன்னு சொல்லி செலவு பண்ணுறவனை பார்த்து நீ வியாபாரியாக பார்த்து வேலை செஞ்சதுனால உனக்கு ஒரு விசுவாசி கிடைக்கல. உன் அரசியல் வாழ்க்கை சூனியமானது இருக்குது. இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சின்னம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. யாராவது திரும்பி பார்க்குறானா? அதிமுக தொண்டனாது ஐயோ பாவன்னு திரும்பி பார்க்குறானா? நான் ஒரு அதிமுக காரன்ட்ட கேட்டேன், ஏன்டா அந்த அம்மாவை அப்படி பரிதாபமாக விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இப்போ நீங்கள் சினிமா தேட்டருக்கு போறிய, க்யூவில் நின்று நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க, டிக்கெட் கொடுக்குறவனுக்கு என்னைக்காவது நீங்கள் விசுவாசமாக வந்துருக்கீங்களா? ஒரு ஹோட்டலுக்கு போறிய, சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, டீக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, காசு கொடுத்தா டோக்கன் கொடுக்குறாங்க, என்னைக்காவது டோக்கன் கொடுக்குறவனுக்கு விசுவாசமாக வந்துருக்கீங்களா? இல்லை. அது மாதிரி எல்லாத்தையுமே டோக்கனை வித்தாள் தானே தியாக தலைவி சின்னம்மா. சசிகலா கட்சியை வித்தாள் தானையா. எம்எல்ஏ சீட்டா கொண்டு வா, எம்பி சீட்டா கொண்டு வா, கோடிகளை கொண்டு வந்து கூடு, என் காலடியில் கொண்டு வந்து கொட்டுன்னு சொன்னால் தானே. நீ ஆள் தராதரம் பார்த்து, தகுதி பார்த்து, குணம் பார்த்து, கொள்கை பார்த்து, கோட்பாடு பார்த்து, அரசியலிலே போராட்ட குணம் இருக்கிறதா என்று பார்த்து, கட்சிக்காக தியாகம் செய்திருக்கிறானா என்று பார்த்து, சிறைச்சாலைக்கு போயிருக்கிறானா என்று பார்த்து, அப்படி நீ வந்து கட்சியில் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளனாக இருக்கக்கூடியவனை நீ கட்சிக்கு தலைவனாக்கியிருந்தேன்னா அவன் போய் வந்து கோடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே குதிச்சு போய் தஸ்தாவேஜை திருடுறதுக்கு தீயை வச்சு கொளுத்தி காவலாளியை கொள்வாங்களா? கொள்கை சார்ந்தவர்களை முதன்மைப்படுத்தி விட்டு கட்சிக்காக செலவு பண்ணுறவனை பின்னாடி நில்லுன்னு சொன்னா தானே அது அரசியல் கட்சி. நீ செலவழிக்கிறவனை முன்னாடி போனால் முன்னாடி கான்ட்ராக்டுக்காரனு கட்சிக்காரனுக்கு வேறுபாடு வேணும்ல. கான்ட்ராக்டுக்காரனே கட்சிக்காரன் ஆகிட்டானா என்ன ஆகும்? இப்போ எல்லா கட்சியிலையும் அதான் நிலைமை. அதனால் அவருக்கு ஒரு அரசியலின் பண்பாடு இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கணும்னு பேசுகிறாருன்னா இதை விட அநாகரிகம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு சீமான் பாஞ்சுக்கிட்டு அடித்தாருங்கிறாங்க, அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சீமான் அடிச்சிட்டாரு, நம்ம எடப்பாடியார் அடிக்க சொல்லியிருக்காரு. இவர்களெல்லாம் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று பொதுமக்கள் இந்த வாக்குமூலத்தின் வழியாக புரிந்து கொள்வார். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, பொதுச் செயலாளராக தொடரக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவுக்கு எதிராக ஒரு தடை வந்திருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அவருடைய பங்காளி சண்டை தான். அது இவர் பொதுச் செயலாளராக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அவர் பிஜேபி எப்படிவாரா? இரட்டால கன்ஃபார்ம் ஆகிருச்சுன்னா பிஜேபி கழட்டி விட்டுருவார். அவருக்கு இருக்க பிரச்சனை என்ன? அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 700 கோடி வரி ஏய்ப்பு. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மிதுன் பழனிசாமி மேலே 250 கோடிக்கு மேலே வரி ஏய்ப்பு. குட்கா பாஸ்கர் மேலே ஏற்கனவே வந்து 150 கோடிக்கு வரி ஏய்ப்பு. எல்லா பக்கமுமே பள்ளத்தை வெட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த பள்ளத்தில் எப்போ சாச்சி விடுவாங்கன்னு தெரியாது. எல்லா பக்கமும் குழியை தோண்டி வச்சுருக்காங்க. எந்த குழிக்குள்ளே யாரை தள்ளுவாங்கன்னு தெரியாது. அமலாக்கத்துறைன்னு ஒரு குழி, வருமான வரித்துறைன்னு ஒரு குழி, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு குழி, எல்லா பக்கமும் குழியை தோண்டி வச்சுருக்காங்க. லேசாக கவனக்குறைவாக இருந்தால் காலை வாரி சடார்னு நம்ம குழியை போட்டு மண்ணை போட்டு மூடிவாங்க. அதிமுகவை அடக்கம் செய்ய வேண்டும். அதன் மீது இரட்டை இலை வந்து கருக வேண்டும். அதன் மேலே தாமரை வந்து தண்ணீரை ஊற்றி அதன் மீது தாமரையை வளர்க்க வேண்டும் என்று பிணத்தை வந்து சுற்றி வருகக்கூடிய ஒரு இது வந்து ஒரு கழுகு மாதிரி எப்படா வந்து விழுகுன்னு சொல்கிறது மாதிரி காத்திருக்கிறார்கள். அன்னை எப்போ சாவேன், திண்ணை எப்போ காலியாகும்னு கேட்கறது மாதிரி அதிமுக எப்போது வீழும், பாஜக எப்போது வாழும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த ராம சீனிவாசன் என்கிற பாஜக பிரமுகர் சொல்கிறாரு, நாங்கள் யாரோடு கூட்டணிக்கு போனாலும் கூட்டணிக்கு போனதற்கு பின்பு முதன்மை கட்சியாக பாஜக வந்துவிடும், முதன்மையாக இருந்த கட்சியை நாங்கள் பின்னுக்கு தள்ளி விடுவோம்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. இந்த மரம் மண்டைக்கு கேட்டுச்சா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ யாரோடு சண்டை போட வேண்டும்? ஆம்புலன்ஸ் டிரைவரோடைய சண்டை போடணும். அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. நான் வந்து இன்ன காரணத்துக்காகத்தான் நான் போனேன் அப்படிங்கிறத 108 ஆம்புலன்ஸ் சார்பாக அந்த இதை நடத்தக்கூடியவர்கள் அந்த மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்த விளக்கம் வந்து விட்டது. இதற்கு பின்பாவது எடப்பாடி பழனிசாமி முறையான அரசியல் செய்ய வேண்டும். எளிய மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.